மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாகத்தான் மரணம் என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இது 95% வரை தொற்று நோய் அல்ல. இது நம்ம உறுதியாக இருக்கலாம். இப்போ இந்த கொரோனா மாதிரி இது தொற்று நோய், அவரை தொட்டாலே வந்துவிடும், அவர் மூச்சு காற்று பட்டாலே வந்துவிடும், அந்த மாதிரி இல்லைங்கிறது உறுதியாக இப்போ சம்பந்தப்பட்ட மருத்துவ வல்லுநர்களை 2 நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொற்று நோய் அல்ல. அதனால் இது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அளவுக்கு பயம் இல்லை. ஆனாலும் கேரளாவில் இந்த மாதிரியான குளம் குட்டைகள் அசுத்தமான நீர்நிலைகளில் குளித்ததால் தான் இந்த நெக்லேரியா ஃபோலேரி என்கின்ற ஒரு அமீபா காரணமாகத்தான் இந்த மூளை காய்ச்சல் நோய், முதன்மை அமீபிக் மெனிங்கோ என்செஃபலிட்டிஸ் என்கின்ற இந்த நோய் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த நோய் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு கடுமையான தலைவலியும், காய்ச்சலும், வாந்தியும், மனக்கழப்பு நிலையும், கழுத்து வலியும், நடத்தை மாற்றங்கள், மயக்கங்கள் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது உடனடியாக இப்போ கேரள சுகாதாரத்துறை அவர்களுக்கான இந்த சிகிச்சைகளை சிறப்பாக வழங்கி அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இதன் மூலம் நாம் இந்த கேரளா பார்டர்லேருந்து வர்றவங்க இல்லை அங்கேருந்து இங்கே பயணித்து வர்றவங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துருங்கிற இந்த அச்சத்தை, பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை. இந்த தொற்று நோய் அல்ல. இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் கூட அந்த மாதிரியான ஒரு மாசுபட்ட குளம் குட்டைகளில் அந்த குளிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லை, நீச்சல் குளங்கள் கூட நிறைய பண்ணை வீடுகளில் நீண்ட நாட்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற நீச்சல் குளங்களில் கூட தூய்மைப்படுத்தி அதுக்கு தேவையான அந்த மருந்துகள், ரசாயன மருந்துகள்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டுட்டு குளிக்கிறது நல்லது. அதனால் வர்ற ஒரு பாதிப்பு தான். அதனால் நம்ம பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளாட்சித்துறை நிர்வாகம், கால்நடை மருத்துவத்துறை, நீங்கள் நம்ம மருத்துவத்துறை மூணுமே சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் இந்த தெருநாய் கடியை காப்பாற்ற. சென்னையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்கள் சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும் மூளையை தின்னும் அமீபா குறித்து கேரளாவில் அச்சம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அவர் பட்டியலிட்டிருக்கிறார். அசுத்தமான நீர்நிலைகளில் குளிக்க வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.